தமிழக மக்களுக்கு வணக்கம். நம்மளோட வாழ்வாதாரம் மேம்பட போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், உண்ணாவிரதம். நேற்றைய தினத்தில் கூட மெரினாவில் துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாரையும் வலுக்கட்டாயமாக அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்தி அவங்களோட உரிமையை கேட்க உக்காஞ்சவங்க எல்லாரையும் அப்புறப்படுத்தி வேனில் ஏற்றி தூக்கி தூர போடுறாங்க. இப்போ ஆளுகின்ற திமுக திராவிட அரசு ஒருபோதும் நம்மளோட உணர்வுக்கு மதிப்பளிக்காமல் செவி சாய்க்காமல் இப்படி தான் இருந்துகிட்ருக்காங்க. தயவுசெய்து மக்களே, நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்ம மட்டும்தான். நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க நம்ம தவறிட்டோம். நம்மளுக்கான நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க தவறிட்டோம். ஊழலற்ற கரப்ஷன் இல்லாத ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்க. ஜாதி இல்லாத மதம் இல்லாத ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்க. மனிதனை மனிதனாய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்க. மனித நேயத்தை பேசக்கூடிய ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்க. பிறப்பால் எல்லாம் சமம் அப்படின்னு வார்த்தையோடு இல்லாமல் அதன்படி வாழ்கிற ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்க. இந்த மாதிரியான நம்மளுக்கான நல்ல தலைவர்கள் வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கான எல்லா விஷயங்களும் கிடைக்கும். ஏன்னா ஆளுகின்ற அரசும் சரி, இதுக்கப்புறம் வரப்போகிற அரசும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த அடித்தட்டு மக்களை, ஏழை மக்களை, விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களை கடைசி வரைக்கும் இவன் மேஷன், எலக்ட்ரிஷியன், பிளம்பர், பெயிண்டிங் ஒர்க்கு, ஹவுஸ் கீப்பிங்கு, செக்யூரிட்டி, இந்த மாதிரியான விஷயங்களில் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளை எங்கேயுமே மேலே கொண்டு வரதுக்கான எந்த முயற்சிகளையும் செய்கிற மாதிரி தெரியல. கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்கான், நல்லா இருக்குன்னு தான் இருக்கிறான். நம்ம அவனை பார்த்து பொறாமப்படல. ஆனால் நம்மளோட வாழ்வியல் முறையை மேலே கொண்டு வரணும்ல, அது அரசாங்கத்தால் மட்டும்தான் முடியும். தயவுசெய்து சிந்தித்து வாக்களிங்கள் மக்களே. வருங்கால தலைமுறைகள் உங்களை வாழ்த்தட்டும். நன்றி.